அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, அன்புக்கின நேயர்கள் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதன்வெள்ளி நிகழ்ச்சி. இன்றைய மக்களுடன் மருதன்வெள்ளி நிகழ்ச்சியானது அற்புதமான தலைப்போடு வலம் வர காத்திருக்கிறது. தண்டுவடம் பாதுகாப்பு குறித்து, தண்டுவடம் காயம் குறித்தான விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கிறார் மருத்துவர் அருண் பிரகாஷ் அவர்கள். எலும்பு முறிவு அறுவை சிகிச்சையினுடைய நிபுணர், அரசு மருத்துவமனை அரூரில் பணிபுரியக்கூடியவர். நம்மளுடைய குமாரசாமிப்பேட்டை பகுதியில் SD மருத்துவமனை என்ற மருத்துவமனையை நடத்தி வரக்கூடிய மருத்துவர் அருண் பிரகாஷ் அவர்கள் 14 ஆண்டு காலம் இந்த எலும்பு முறிவு மற்றும் அறுவை சிகிச்சையினுடைய அனுபவம் பெற்ற மருத்துவர். இன்றைய தலைப்பு தண்டுவடம் காயம் குறித்தான விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கக்கூடிய இந்த தினத்தில் மருத்துவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். முதல்ல மருதன்வெள்ளி வானொலியோடைய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். டாக்டர், இன்னைக்கு இந்த தண்டுவடம் காயம் குறித்தான விழிப்புணர்வு தினம். இந்த தண்டுவடம் அப்படின்றது என்ன, அந்த தண்டுவடம் காயம் அப்படின்றது என்ன, இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட பார்வை? அது நம்ம உடலில் வந்து மூளையிலிருந்து மற்ற எல்லா உறுப்புக்கும் வந்து நம்ம அந்த அதோட செயல்பாடுகளை வந்து மூளை செயல்பாடுகளை வந்து தெரிவிக்கிறது. மற்றபடி அந்த உறுப்புலேருந்து மூளைக்கு வந்து தகவல் திரும்பவும் கொண்டு போகிறது. சரி. அதாவது இருவழி பரிமாற்றம். அதாவது இந்த அந்த அந்த பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து இந்த தண்டுவடம் பண்ணுறது. சரிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் சொல்கிற மாதிரி 2-வே சர்க்கியூட் மாதிரி. இப்போ மூளையிலேருந்து சிக்னல் கொண்டு போய் ஒரு உறுப்பு கொண்டு போய் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தசைக்கு வந்து நீங்கள் இப்போ கை மடக்கணும் அப்படின்னா, மடக்கணும்னா மூளையிலேருந்து மடக்கணும்னு சொல்லி அந்த சிக்னல் அனுப்பும். அதே மாதிரி மடக்கிட்ட பின்னாடி வந்து அந்த ரிட்டன் அங்கேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் உணர்ச்சி, இப்போ ஒரு சூடு நீங்கள் தொடும்போது அதை அந்த உணர்ச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த இருவழி பாதையை வந்து கொண்டு போகிற ஒரு மில்லியன் கணக்கான நியூரான்ஸோட ஒரு கனெக்ஷன் தான் இந்த தண்டுவடம். சரிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்டோட வந்து எலும்புகள், அதாவது முதுகு தண்டு எலும்போட நடுப்பகுதியில் வந்து அது வந்து பாதுகாப்பாக வந்து இருக்கிறதுக்காக அது இயற்கையில் வந்து நம்ம அது மாதிரி உருவாகிருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில இருந்து கழுத்து பகுதியில் ஆரம்பித்து கீழே இடுப்பு அது பகுதி வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த தண்டோட எலும்புகள் வரும். ஸோ அதில் வந்து நம்ம 4 பகுதியாக பிரிப்போம். கழுத்தில் சர்விக்கல், அப்புறம் வந்து நடுவில் நம்ம நுரையீரல் சுற்றி இருக்கிற அந்த ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தொராசிக் ஸ்பைன் சொல்லுவோம். கீழே வந்து லம்பார் சொல்லுவோம். கடைசி பகுதி வந்து காக்சிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இடுப்பு எலும்பு அந்த முதுத்தண்டு எலும்பு சேரும் பகுதி வந்து காக்சிக் ஸ்பைன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 4 வகையாக பிரிப்போம். அதில் நம்ம வந்து அந்த எல்லா பகுதியிலிருந்தும் அதாவது எப்படின்னா ஒவ்வொரு எலும்புக்கு நடுவில் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு துவாரம் வழியாக அந்த தண்டுவடத்துலேருந்து நரம்புகள் வந்து கிளை மாதிரி பிரிஞ்சு வலது பக்கத்துக்கு இடது பக்கத்துக்கு ரெண்டு பிரிஞ்சு அது வந்து எல்லா பகுதிக்கும் அது சப்ளை பண்ணுவாங்க. பொதுவாகவே நம்ம ஏதோ ஒன்று பேசினாலும் பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும் இதுதாங்க அதுக்கு அந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த முதுகெலும்பு, பேக் போன் சொல்லக்கூடியது. இதில் காயங்கள் அப்படின்னா என்ன மாதிரியான காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேக் போன் ஆஃப் நம்ம ஹியூமன் பாடின்றது ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர், அதாவது நம்மளோட நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த 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 திறன் கொடுத்ததே வந்து இந்த முதுகு தண்டு தான். இப்போ நீங்கள் வந்து விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் அந்த வித்தியாசமே நம்ம வந்து 2 காலம் நடக்கிறதுக்கு, அதாவது 4 காலம் நடந்த விலங்குகளுக்குலேருந்து நம்ம 2 காலம் மாறினதுக்கு முக்கியமான அந்த பரிமாற்றமே வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டு அதோட பரிமாற்றம் தான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட ஷேப்பே, அதாவது நம்ம ஒரு மனிதர்னா இப்படி தான் இருப்பான்ற அந்த ஷேப்பு கொடுத்ததுக்கு முக்கியமான காரணமே அதுதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான அதில் வரக்கூடிய அந்த பாதிப்புகள், அதாவது அடிப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலாக நம்ம வந்து காமன் பார்த்திங்கன்னா வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் தான். அதாவது நம்ம சாலை விபத்துகள் தான். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பல பல வகையில் மக்கள் இறந்தாலுமே அதிகப்படியான எண்ணிக்கையில் இறப்புகள்னு பார்த்திங்கன்னா வந்து சாலை விபத்து தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு 4 லட்சம் பேர் விபத்தில் அடிபடுறாங்க. அதில் வந்து தோராயமாக ஒரு 1.5 லட்சம் பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு அதிகப்படியான இறப்புகள் எண்ணிக்கை ஒரு விஷயம் அது. இப்போ முன்னாடி வந்து வாகனங்கள் எண்ணிக்கை கம்மி, அதோட வாகனங்களோட செயல்திறன் கம்மி. ஸோ வேகமாக நீங்கள் வந்து பயணிக்கக்கூடிய சாலை கட்டுமான வசதிகள் கிடையாது. அதனால் வந்து விபத்துகள் குறைவாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து சாலை கட்டுமான வசதிகள் நல்லா இருக்குது. நீங்கள் அதிவேகத்தில் பயணிக்கக்கூடிய வாகனங்களும் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. ஸோ மக்கள் பயன்பாடு அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி அதிவேக விபத்துகள் நடக்கும்போது தான் இந்த மாதிரி முதுகு தண்டு எலும்போ
மற்ற பகுதியோ வந்து அடிபடுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன மற்ற உறுப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நீங்கள் ஒரு எலும்பு மற்ற இடத்துல உடைஞ்சாலுமே அதை வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பழைய நிலைமைக்கு நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சையோ இல்லை அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கட்டோ இல்லை மற்ற அந்த மாதிரி சிகிச்சை முறையில் பண்ணலாம். முதுகுத்தண்டை பொறுத்த வரைக்கும் எலும்பு முறிவு மட்டும்தான் நம்மளால் சரி பண்ண முடியும். அந்த நரம்புகள் பகுதியில் அடிப்படக்கூடிய அது முக்கியமாக வந்து நிரந்தரமாக நடக்கக்கூடிய டேமேஜ், அதாவது பர்மனன்ட் டேமேஜ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நடக்கக்கூடிய டேமேஜில் வந்து சீர் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. இயற்கையில் குணமாகிறது வந்து ஒவ்வொரு நரம்பும் சேர்றதுக்கு வந்து பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகலாம். சில டைம் அது நிரந்தரமாக குணமடையாமலே போகலாம், சேராமையும் போகலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு இடுப்பெலும்பு உடையுது அப்படின்னா அதுக்கு இடுப்பு கீழே உள்ள உணர்ச்சி எல்லாமே கட் ஆகிடும். ஏன்னா அதுதானே சென்சேஷன், அதை கொண்டு போகிறது நரம்பு. நிச்சயம் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசல. நேயர் ஒருத்தர் இணைப்பு வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். இன்னைக்கு தண்டுவட காயம் குறித்தான விழிப்புணர்வு தினம். அந்த வகையில எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அருண் பிரகாஷ் அவங்க நம்மளோட இணைப்புல இருக்காங்க. தண்டுவடம் குறித்தான உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். கண்டிப்பா ஐயா, இந்த முதுகு தண்டு வடத்துல சிலருக்கு அடிபடும் பொழுது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அவங்க நடக்க முடியாத அளவிற்கு படுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுது. இது வந்து எதனால ஏற்படுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஐயா. அந்த ஃபோர்ஸா அடிபடுறதுக்கும் அவங்களால நடக்க முடியாம படுத்தபடியே ஆக்குறதுக்கும் சம்பந்தம் ரியலா இருக்கா, அல்லது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணினதுல ஏதாவது சிறு மாற்றங்கள் அல்லது பிழைகள் நடந்ததுனால இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு கேள்வி, இந்த முதுகு தண்டுவடத்துல பாதிப்புகள் ஏற்படுவது அப்படிங்கிறது, அதாவது ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்படி ஒரு வலி அப்படிங்கிறது ஏற்படும். அந்த வலி ஏற்படாம இருக்கணும்னா எப்படி உட்காரணும், என்ன மாதிரியான சின்ன எக்ஸசைஸ் அப்படிங்கறது பண்ணணும்? குறிப்பிட்ட ஐடி ஊழியர்கள் உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் இல்லையா, அதற்காக சில டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நிச்சயம் நிச்சயம் சந்திரசேகர், நம்ம வானொலியில கேட்போம். கண்டிப்பா. நன்றி ஐயா. முதல்ல வந்து நீங்க அந்த ஒரு மற்ற எலும்பு முறிவுக்கு நம்ம இதுதான் பேசிட்டு இருந்தோம். நரம்பு மண்டலம் அது சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த நரம்பு வந்து அந்த உள்ள இருக்கிற பகுதி வந்து அடிபட்டு, அதாவது இப்போ வெளியில பார்க்கும்போது வந்து நமக்கு தெரியாது, அந்த நரம்பு உள்ள இருக்கிற அந்த திசுக்கள் வந்து அடிபடும் போது அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகும். இப்போ உதாரணமாக நாங்கள் எளிமையாக புரிஞ்சிருக்க மாதிரி சொல்லணும்னா ஒரு ஒயர் கட் ஆன மாதிரி. கரெக்ட். இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது நார்மலாக இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே அந்த ஃபிலமெண்ட் கட் ஆகிடுச்சுன்னா அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூஸ் போகிற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நமக்கு வந்து எப்படின்னா வெளியில் எலும்பு உடஞ்சிருக்குன்றது மட்டும் நம்மளால் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு அடிப்படை இன்வெஸ்டிகேஷன், அதாவது எக்ஸ்ரேல கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த நரம்பு பாதிப்புன்றதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆச்சு எடுக்கணும். எம்ஆர்ஐ வரைக்கும் எடுக்கணும். பட் நம்ம கிளினிக்கல், அதாவது பேஷண்ட்டை நீங்கள் வந்து பரிசோதனை செய்யும் போதே வந்து உங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி மற்றபடி அந்த மூவ்மெண்ட், அதாவது சிம்டம்ஸ் அவங்க சொல்றது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் ஓரளவுக்கு. ஆமாம், அனுமானம் பண்ணலாம். இப்போ அந்த அடிப்படுறது அந்த தன்மை, அதாவது எப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த அடிப்படுறது நம்ம 3 வகையாக பிரிப்போம். அந்த நரம்பு பாதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிப்போம். சரி. அது நியூரோபிராக்சியான்னு சொல்கிறது. நியூரோபிராக்சியான்றது முதல் வகை. அது வந்து இப்போ நரம்பு லைட்டாக இழுக்கிறோம் இல்லையா, அந்த ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய அந்த பாதிப்பு வந்து நியூரோட்ராக்சியான்னு சொல்லுவோம். அதாவது நியூரோடெமிசிஸ் சொல்லும், அடுத்து ஆக்சனோடெமிசிஸ். நியூரோடெமிசிஸ்ன்றது ஒரு பாதி அளவுக்கு பாதிப்பு, ஆக்சனோடெமிசிஸ்ன்றது முழுமையாக, அதாவது 2 துண்டாகிறது நரம்பு. இப்போ இந்த நியூரோபிராக்சியான்றது வந்து எப்படின்னா அது வந்து தானாகவே சரியாயிடும். ஏன்னா வந்து அந்த ட்ராக்ஷனால அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பு செல்கள் வந்து ஒன்றும் பெருசாக பாதிப்பு அடைஞ்சிருக்காது. சரி. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வாரங்கள்லேயே சரியாயிடும். இந்த நியூரோடெமிசிஸ்ன்றது வந்து அடுத்த வகை. அது வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும், மாதங்கள் வரைக்கும் போகும். இப்போ இந்த ஆக்சனோடெமிசிஸ்ன்றது முழுமையாக கட் ஆகிடுறதுனால ஒன்று நீங்கள் வந்து அதாவது எப்படின்னா நம்ம அந்த முதுகு தண்டு வந்து தானாகவே அது திரும்பவும் அந்த சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யும். அப்போ வந்து முழுமையாக குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முடியாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதை வந்து காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம சிகிச்சை முறைகள் எவ்வளோ வந்தாலுமே இந்த எலும்பு தான் சரி பண்ண முடியும் போல அந்த நரம்பு மண்டலங்கள், அதாவது முதுகு தண்டில் பொறுத்த வரைக்கும் தண்டுவடத்தில் வந்து நேரடியாக அடிபட்டு 2 கட்டாய அளவுக்கு மோசமான அடிபட்டிருந்தால் அதை சரி பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு சிகிச்சை முறையும் கிடையாது. இல்லை, எலும்பு வந்து நம்ம சரி பண்ணி எலும்பு ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்த முதுகுத்தண்டு எலும்பு ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அந்த தண்டுவடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறது வழி இல்லை. அதே நீங்கள் வந்து மற்ற நரம்புகள் இருக்கு இல்லையா, கை கால் நரம்புகள், அது 2 துண்டானா அதை நீங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சு அதை சரி பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி கை கால் எலும்பு முறிவு, இப்போ நீங்கள் வந்து துண்டான கையெல்லாம் கூட ஒட்ட வைக்க பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு
தொழிலை யாராவது சீக்கிரமா உடனே கொண்டு கட் பண்ணிட்டாங்கன்னா கூட நம்ம வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஒட்ட வைக்கணும். அப்போ வந்து தசைகள் எலும்புகள் மட்டும் இல்லாமல் ரத்த குழாய் நரம்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து அதை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக இப்போ அங்கே நியூரோ டாக்டர்ஸும் அட்டன் பண்ணுவாங்க. இருப்பாங்க நியூரோ சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன் எல்லாருமே இருப்பாங்க. பட் இந்த தண்டுவடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு, அதாவது ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான நரம்புகள் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் லைனில் ஒரு மில்லியன் கணக்கான எலக்ட்ரிக் லைனில் ஒரு லைன் கட் ஆனிச்சுன்னா கூட நீங்கள் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ண கஷ்டம். இப்போ மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணுன்னா அந்த ஒவ்வொரு கரெக்டான அந்த நூலிலேருந்து ஒரு மில்லியனோட சின்னதாக இருக்கும். எல்லாத்தையும் கை வைக்கணும், அதில் எல்லாம் ஒவ்வொன்றும் இணையணும், அது சரியாக இணையணும். மாறி இணைஞ்சதுன்னா ஃபுல்லாவே வந்து அது என்ன சொல்றது, நம்ம ஷார்ட் சர்க்யூட் ஆற மாதிரி இருக்கிற பிரச்சனை இன்னும் கூடுதல். ஆமா, அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நுணுக்கமான விஷயங்கள் வந்து பண்றதுக்கு இறைவனால மட்டும் தான் முடியும் இல்லையா, மனிதனால முடியாது. பட் இப்போ வந்து சில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெம் செல் தெரப்பி அந்த மாதிரிலாம் பண்றாங்க. அது வந்து எப்படின்னா நம்ம இயற்கையாக சின்ன ஒரு செல்ல இருந்து நம்ம முழு மனிதனாக மாறுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த திறனை வந்து செல் திசுக்கள் மூலமா வரதுக்கு வந்து ஒரு முயற்சி பண்றாங்க. ஸோ அந்த அதெல்லாம் ஆராய்ச்சியில் இருக்கு. மேபி அது நல்லபடியாக நடந்தால் இந்த மாதிரி முதுகு தண்டு அடிப்பட்டவங்களை வந்து பழைய நிலைமை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அவங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி முறைகள் கேட்குறாங்க. அந்த நீண்ட நேரம் உட்காந்துட்டு பணிபுரியுறவங்க, அதாவது உட்காந்து பணிபுரியதோட சரியான முறையில் உட்காரணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு உட்காந்து பணிபுரியும் போது முதுகுக்கு சப்போர்ட், பேக் சப்போர்ட் உள்ளது. இப்போ நீங்கள் வந்து நல்ல பழைய காலத்தில் வந்து அந்த ஒயர் சேர்லாம் பார்த்தீங்கன்னா சாஞ்சு நல்லா உங்களுக்கு வந்து என்னென்னா முதுகு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும், ஈஸி சேர். ஆமாம், இப்போ வந்து உள்ள சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் பின்னாடி சாஞ்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடியே நீ என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணீங்களோ அதை அக்காமடேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து முதுகு சப்போர்ட் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சேரு, நல்ல சப்போர்ட், பேக் சப்போர்ட் இருக்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் இப்போ கணினி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த கணினி திரை வந்து உங்களோட கண்பறை வந்து நேராக இருக்கும், கீழே பார்த்த மாதிரியோ இல்லை மேலே பார்த்த மாதிரியோ இருக்கக்கூடாது. அதேமாதிரி நீண்ட நேரம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சின்ன இடைவெளியில் வந்து சின்னதாக நடப்பயணம் அந்த மாதிரி பண்ணலாம். மற்றபடி எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. பேக் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் கொஞ்சம் இருக்குது, அது நம்ம நேரில் தான் சொல்லி தர முடியும். சரிங்க டாக்டர். இப்போது நம்ம சாலை விபத்துகள் பற்றி பேசிட்டு இருந்தோம். முதுகு தண்டோடும் அடிபடுறது அப்படின்றது பெரும்பாலும் சாலை விபத்துகள் அல்லது தவறு கீழே விழுறது இந்த மாதிரி விஷயங்கள். வேறு வகையில் எந்த மாதிரியான நம்ம ஏதாச்சும் வேலை செய்யும்போது அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து வேலை, அதாவது நம்ம வேலை பண்ணக்கூடிய தொழிலாளிகள், முக்கியமாக இந்த கட்டுமான தொழிலாளிகள் வந்து இப்போ உயரத்தில் பணிபுரியறது, அதே மாதிரி வந்து இப்போ மரம் ஏறி பண்ணக்கூடிய வேலைகள் வந்து இப்போ நீங்கள் பனை மரம் அந்த மாதிரி ஏறுறாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி அந்த உயரத்தில் இருந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த கிணறுலாம் வெட்டும் போது வந்து மேலே இருந்து கீழே மண் இதில் பண்ணும்போது சரிவாகி விழுறது, அப்புறம் வந்து நம்ம குவாரிகளை வந்து வேலை செய்யும், அந்த மாதிரி வந்து உயரங்கள்ல இருந்து பணிபுரியுறது. அதாவது குறிப்பிட்ட உயரம் ஒரு 4-5 அடி வரைக்கும்னா கூட பெருசாக பாதிப்பு இருக்காது. ஒரு 10-15 அடிக்கு மேலே விழுந்தாலே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிரச்சனை வரும், அடிப்பட்டால் வந்து பாதிப்பு வரும். பட் ரொம்ப உயரம் போகும்போது வந்து அந்த இடத்துல கூட உயிரிழப்பு வாய்ப்பு இருக்குது. அப்படி தப்பிச்சாலுமே இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கிணறுல விழுந்திருப்பாங்க, தண்ணி இருக்காது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வழக்கில் கிராமங்களில் சொல்லுவாங்க முட்டை கிணறு மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்து தண்ணீர் இருந்தால் கூட அந்த தண்ணீர் வந்து நம்மளை தடுத்து நிறுத்தும், இல்லைன்னா நேரடியாக கீழே போய் விழும்போது கண்டிப்பாக இந்த முதுகு தண்டு பிரச்சனைகள் வரும். அது அந்த முறிவு வந்து ரொம்ப மோசமான முறிவாக இருக்கும். சாலை விபத்துக்கு இணையான அளவுக்கு பாதிப்பு இருக்கும். அது நம்ம சாலை விபத்து மாதிரி தான் இதுவும், எல்லாமே அதே தான். என்ன அந்த மோட் ஆஃப் அந்த நடக்க நிகழ்வு தான் வேறு மாதிரி இருக்கும் போல, அந்த பாதிப்புகள் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ முதல்ல ஒரு விபத்து ஏற்படுது, பெரும்பாலும் அந்த விபத்தை கையாளும் போதே சில நேரங்களில் சிக்கல்கள் ஏற்பட்டுருக்கு. கண்டிப்பாக அவங்கள எடுத்து வைக்கிறது செய்கிறது அப்படின்ற போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? ஆமாம், நீங்கள் சொல்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம இது வந்து மருத்துவமனை பணியாளருக்கு நிறைய பேர் தெரியாது, அதுக்கு சரியான பயிற்சி எடுக்காது. முக்கியமாக வந்து நம்ம முதலுதவி பயிற்சி எடுக்காதவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கும். இப்போ அதுக்கு தான் இப்போ 108 இருக்கிற அந்த இஎம்டின்னு சொல்லுவோம், எமர்ஜென்சி டெக்னீஷியன் சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சி கொடுப்போம். உதாரணமாக வந்து இப்போ ஒரு வாகன விபத்து, ஸோ இருசக்கர வாகன விபத்து, அவர் ஹெல்மெட் போட்டுட்டு போயிருப்பார். ஸோ அதனால தலைக்காயம் இருக்காது, பட் கழுத்தில் எலும்பு முறிவு இருக்கும். இப்போ என்னென்னா ஹெல்மெட் கழட்டுன்ற வேகத்தில் பிடிச்சி இழுப்பாங்க, ஏன்னா ஹெல்மெட் உடஞ்சிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி அப்நார்மல் பொசிஷனில் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுனா வந்து அந்த டைம் கழுத்தை வந்து அவங்க மூவ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து கீழே விழுந்திருக்கவங்கள தூக்கும்போது உடம்பை தூக்கும்போது கழுத்தை தலையை சரியாக வந்து அவங்க கவனிக்காம விட்டுட்டாங்கன்னா அந்த, அதாவது எப்படின்னா எலும்பு முறிவு மட்டும் இருக்கிறது வந்து என்ன ஆகுனா நரம்பு மண்டலத்தையும் சேர்த்து பாதிக்குது. இது வந்து எப்படின்னா வந்து நம்ம அவங்களுக்கு எந்த உதவி செய்யாம அப்படியே விட்டுருந்தா கூட ஒரு மருத்துவ உதவியாளர் வந்து சரியான முறையில் அவங்கள வந்து
டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பாதிப்பு வராது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து பாதுகாப்பாக நடக்கும்போது எப்படின்னா ஒரு கட்டை மாதிரி தான் வந்து மூவ் பண்ணும், அதாவது லாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒருத்தர் தூக்க போகிறீங்கன்னா கழுத்து உடம்பும் ஒரே பொசிஷனில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, கழுத்து வந்து அது தலையை கீழே ஒருத்தர் 2 கையை கொடுத்து அவங்களோட பின்னாடி வந்து தோள்பட்டை கீழே வந்து கை வச்சுக்கிட்டு அது 2 நம்ம கையோட அந்த அந்த சப்போர்ட்டில் வந்து தலையை அசையாத, அதாவது எல்லா பக்கமும், அதாவது தலை வந்து நீங்கள் எல்லா பக்கமும் 360 டிகிரியும் சுற்ற முடியும் உங்களால். ஸோ அந்த மாதிரி வந்து தலையை சுத்தாமல் எந்த பக்கமும் மூவ்மெண்ட் இல்லாமல் அசைவு இல்லாமல், அதாவது தூக்கும்போது வந்து ஒருத்தர் வந்து தோள்பட்டையை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா தலைப்பகுதியில் வந்து ஒருத்தர் வந்து கை வச்சு சப்போர்ட் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி இடுப்பு பகுதி வந்து அதாவது மேல் அப்பர் பாடி ஒருத்தரும் லோவர் பாடி ஒருத்தரும் பிடிச்சி ஆட்டக்கூடாது. ஸோ 2மே ஈக்குவலாக தான் நம்ம தூக்கணும். அதாவது ஒரு நேர்கோடு, அதாவது எப்படின்னா வந்து ஒரு கட்டை தூக்குனீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்களை வந்து அந்த பேஷண்ட் வந்து ஒரு ரோல் மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து கருவிகள் இருக்குது, ஸ்பைன் போர்டுன்னு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கூட எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் வந்து அதுக்கு கொஞ்சம் பயிற்சிகள் தேவை. அது நம்ம நீங்கள் இன்டர்நெட்லேயே வந்து வீடியோஸ் போட்டு பார்த்தா தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கழுத்து எலும்பு முறிவு வந்து எப்படி பாதுகாப்பாக நீங்கள் இது பண்ணுறது, ஹெல்மெட் எப்படி பாதுகாப்பாக கழட்டுறது, அதே மாதிரி வந்து இடுப்பு எலும்பு உடஞ்சிருந்தா அப்படின்றது, அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி முக்கியம். ஏன்னா பாதி, அதாவது நான் பார்க்குற பாதி இன்ஜுரிஸில் வந்து ஒரிஜினலாக அவங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். இவங்க வந்து பாதுகாப்பாக டிரான்ஸ்போர்ட் பண்ணாதனால அதாவது இந்த மாதிரி ஆபத்தான நிலைமை நம்ம அவங்கள நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது, அந்த அவசரத்தில் அவங்க செய்யக்கூடியது. பட் ஆனால் இது வந்து முக்கியமாக கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயம். முக்கியமாக வந்து எப்படின்னா, ஒருத்தர் வந்து இடுப்பு வலி, முதுகு தண்டு வலி, கழுத்து வலின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ அன்கான்சியஸாக இருக்க பேஷண்ட்டுக்கு நமக்கு தெரியாது, நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேச முடியாது. அதே கான்சியஸாக இருக்க பேஷண்ட்டுக்கு எனக்கு கழுத்துல வந்து என்ன தொடாதீங்க, கழுத்து வலி ரொம்ப சிவியராக இருக்குன்னா அப்போ பாதுகாப்பாக இருக்கணும். அதே மாதிரி முதுகு தண்டில் வந்து வலி, எந்த பகுதியில் வலி சொன்னாலுமே ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆமாம், அவங்கள கையாண்டு. ஏன்னா அது அந்த ஸ்டெப் தப்பாக பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு ஊனமுற்றவங்க மாறுறதுக்கே நம்ம வந்து ஒரு காரணமாக போயிடும். நிச்சயம். இப்போ இந்த தண்டுவடங்கள் எலும்புகள் வரிசையாக இருக்கக்கூடிய டாக்டர், எத்தனை அந்த முடிச்சுகளை அதை எப்படி அதை சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது எப்படின்னா லெவல், இப்போ செர்விக்கல் ஸ்பைன்னா 7, டார்சல் ஸ்பைன்னா நம்ம 12, லம்பார் ஸ்பைன்னா நம்ம 5, காக்சிக்ஸ்னா வந்து அது 5, அப்படியே எல்லாமே ஒரு செட் ஆஃப் சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பகுதியும் நம்ம பிரித்து வைப்போம். ஏன்னா வந்து இப்போ நம்ம எந்த இடத்துல பாதிப்புன்றது வந்து அந்த நம்பர் வச்சு தான் சொல்லுவோம். இப்போ லம்பார் ஸ்பைன்னா இப்போ L1, L2, L3, L4, L5 அந்த 5 எண்ணிக்கையில் சொல்லுவோம். இப்போ செர்விக்கல் ஸ்பைன்னா C1, C2, அதாவது C1, C2ன்றது 7 வரைக்கும் சொல்லுவோம். இப்போ டார்சல் ஸ்பைன்னா வந்து D1லேருந்து D12 வரைக்கும் சொல்லுவோம். இப்போ காக்சிக்ஸ் மட்டும் என்னென்னா ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கும், 5மே வந்து ஒரே செட்டாக ஒட்டிகிட்டு இருக்கும். சொல்லலாம் வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து அந்த எண்ணிக்கை வச்சு சொல்லுவோம். ஸோ அதாவது கழுத்தெலும்பு பொறுத்துக்கு 7, அது வந்து அசைவு அதிகமாக உள்ள பகுதி, அதாவது கழுத்தெலும்புன்றது வந்து நல்லா அசைவு கொடுக்கும். அடுத்து அந்த தொராசிக் ஸ்பைன் வந்து அசைவு இருக்காது, குறைவான அசைவு. ஏன்னா வந்து சுற்றி வந்து நம்ம ரிப்கேஜ் சொல்லுவோம், நம்ம விலா எலும்பு சுற்றி இருக்கிறதுனால வந்து அது மூவ்மெண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதோட சப்போர்ட்டுக்கு மெயினாக அது உதவி செய்யும். முக்கியமாக வந்து கழுத்து பகுதி தான் வந்து நம்மளோட கைக்கு வந்து முழுமையாக வந்து நரம்பு வந்து கொண்டு வரக்கூடிய அந்த 7 எலும்புகளோட இடைவெளியில் இருக்கிற அது ஜவ்வுக்கும் அந்த எலும்புக்கு இடைவெளியில் ஒரு சிறு துவாரத்தில் தான் இந்த 7 இடத்துல இருந்து ஒரு வேறு மாதிரி போகிறோம் வெளியில், 2 பக்கம், வலது பக்கம் இடது பக்கம். வலது பக்கம் உள்ள 7 சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து கழுத்துலேருந்து வலது பக்கம் நுனி விரல் வரைக்கும் வந்து அந்த நரம்புகள் வந்து அது வந்து இது பண்ணும், உங்களுக்கு சப்ளை பண்ணும். இடுப்பை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த லம்பார் ரீஜன், அந்த டார்சல் ரீஜன், அந்த நடுப்பகுதி வந்து வெறும் நுரையீரல் சுற்றி உள்ள அந்த ஏரியா தான், நெஞ்சுக்கு மட்டும்தான் அது சப்ளை பண்ணும். இடுப்பு எலும்புக்கு அந்த லம்பார் ஸ்பைனில் இருக்கிற நரம்புகள் தான் வந்து கீழே வரைக்கும், அதாவது நம்ம வந்து இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் சப்ளை பண்ணும். அந்த கடைசி இந்த சேக்கரம் தான் வந்து அந்த கடைசி பகுதி. அந்த சேக்கரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது நம்ம இப்போ நீங்கள் மலம் கறிக்க, சிறுநீர் கறிக்கிற அந்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சப்ளை பண்ணுறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா சார், வேம்படி தளத்திலிருந்து தண்டபாணி. வணக்கங்க. வணக்கம். சிறப்பு மருத்துவர் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு ஆக ஆக ஒரு கால் வந்து நெட்டையாகவும் ஒரு கால் குட்டையாகவும் ஒரு இருக்குது, சேக்காக நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இது வந்து தண்டுவடத்தினுடைய பாதிப்பா எலும்பனுடைய பாதிப்பா, அது எப்படி அந்த காலை வந்து ஒரு வளைஞ்ச மாதிரி யூசேஜ் மாதிரி ஆயிடுறீங்க? இல்லை, அந்த கால் வளைவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழங்கால் மூட்டுக்கு பக்கத்தில் சொல்கிறீங்களா இல்லை மொத்தமான? முழங்காலுக்கு கீழே. ஓகே. ஸோ அதாவது எப்படின்னா வந்து இந்த நம்ம குழந்தை பிறப்பும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கால் நேராக இருக்காது, சரிங்க, வளைவாக தான் இருக்கும். அது போக போக தான் வந்து என்ன ஆகுனா வளர தான் அந்த அந்த வளைவே சரியாகும். ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம்.
அதே மாதிரி வந்து வயதாகும் போது என்னன்னா எலும்பு சத்து குறைவாக இருந்தாங்கன்னா அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளைய ஆரம்பிச்சு. அதாவது நம்ம ரெண்டு மூட்டு பிறப்புல எப்படி இருக்கு அதே மாதிரி ஆகும். இது என்ன காரணம்னா வந்து அந்த எலும்பு சத்து குறைபாடு, ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவோம். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான காரணம்னா மூட்டு தேய்மானம். அது மூட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூட்டில் வந்து 2 பகுதி, உள்பகுதி, அதாவது உள்பகுதின்றது இல்லை உள்ள, அதாவது மூட்டுக்கு வந்து உள்ள இருக்கிறது வெளிப்பகுதி. ஸோ அந்த உள்பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தேய்மானம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அதை வந்து ஆப்போசிட் சைடில் வந்து அந்த மூட்டு வந்து விலக ஆரம்பிக்கும். இதுக்கு உடல் பருமன் ஒரு காரணமா இருக்குமா? அது மட்டும் காரணம் சொல்ல முடியாது. அது ஒரு காரணம், அதாவது இருக்கிற காரணங்கள்ல ஒரு காரணம். அதாவது எல்லா உடல் பருமனான அவங்களுக்குலாம் தேய்மானம் சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் வந்து அவங்கள மட்டும் தான் பார்ப்போம். பட் இன்னைக்கு வந்து உடல் எடை குறைவாக இருக்கவங்க, அதுவும் வந்து சரியான எடையோட குறைவான இடையில இருக்கவங்களுக்கு கூட, அதாவது பிஎம்ஐ வந்து பிலோ 25 இருக்கவங்களுக்கு கூட தேய்மானம் நடக்குது. ஸோ அதனால் பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதில் இது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். ஒரு சந்தேகத்திற்கு தேர்வு கிடைக்குது. நன்றி 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 நன்றி. இப்போ இவர் கேட்ட தீர்வுக்கு வழி இருக்குங்களா? வழி என்னன்னா வந்து முக்கியமாக வந்து என்னன்னா, நம்ம அந்த முதிய வயது வரும்போது வந்து என்னங்கன்னா நம்ம வந்து சரியான ஒரு சத்து வந்து சத்தான உணவுகள் நம்ம எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளோட செரிமானம் தன்மை குறையும். ஸோ அதனால் வந்து அது அஜீரண கோளாறுக்கு அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமாக நிறைய பால் பொருட்கள் எடுக்கிறது, மற்ற அந்த கால்சியம் சத்து உள்ள பொருட்கள் எடுக்கிறதுலாம் இவங்க குறைச்சிருவாங்க. சரிங்க. ஸோ அதனால் வந்து என்னாங்கன்னா எலும்புல வந்து அந்த கால்சியம் சத்து குறைய என்ன பண்ணணும்னா வந்து அந்த எலும்போட அடர்த்தி தன்மை குறையும். அதனால் வந்து இந்த மாதிரி கால் எலும்பு தேய்மானங்கள், இந்த மாதிரி வளைவுகள்லாம் வரும். அதனால் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு சத்தான உணவு, அடுத்து வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி. இப்போ நம்ம வந்து ஒரு 40-50 வரைக்கும் நல்லா உழைப்போம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உழைப்பு குறைஞ்சிரும். ஆனால் வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி குறைக்கூடாது. அட்லீஸ்ட் உடற்பயிற்சின்றது ஒரு நடைப்பயிற்சி கூட பண்ணால் போதும். அதாவது ஒரு வாரத்தில் வந்து ஒரு 5 நாள் ஒரு அரை மணி நேரம் தினமும் வந்து பண்ணாவே போதும். அந்தளவுக்கு வந்து அதாவது சின்ன சின்ன உடல் உழைப்பு மட்டும் பத்தாது, உடற்பயிற்சி வந்து நிரந்தரமாக தினமும் பண்ணாவே போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஓய்வு. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலைக்குரிய சரியான ஓய்வு. முக்கியமாக கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைப்பாங்க, திரும்ப வீட்டில் வந்து வேலை செய்வாங்க. ஸோ அதனால் ஓய்வுன்றதே ரொம்ப குறைவான அதாவது ஒரு 5-6 மணி நேரம் கூட அவங்களுக்கு கிடைக்காது. திரும்ப விடியற் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் இருக்கும்போது என்ன ஆகுனா வந்து அதாவது அந்த திசுக்களும் வந்து திரும்ப அந்த ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கும். அது புத்துணர்ச்சி போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையான சத்துக்களை வந்து சேகரிக்கிறதுக்கு சரியான உணவு கொடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே, அதாவது ஓய்வும் உணவும் சரியாக இல்லாதனால தான் ரொம்ப குறைந்த வயதிலே வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். எலும்பு தேய்மானம், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கை கால் மூட்டு வலி, இடுப்பு வலி, இது எல்லாத்துக்கும் முதன்மை காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த சத்து குறைபாடும் அந்த ஓய்வு இல்லாமல் இருக்கிறது தான். கடினமான உழைப்பு ஓய்வு கொடுக்காமல் உழைக்கக்கூடியது. சரி, இப்போ நம்ம அந்த தண்டுவடம் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன காயங்கள் அல்லது அந்த மாதிரி விஷயங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்துமா, அல்லது விபத்துகள், பெரிய விபத்துகள் போன்ற விஷயங்கள் தான் தண்டுவடத்தை நமக்கு பாதிப்புகளை கொடுக்குமா? அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலும்பு அடர்த்தி குறைவாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன விபத்து கூட வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பேருந்தில் பயணம் செய்யும் போது இப்போ வேகத்தடையில் வேகமாக போயிட்டாங்கன்னா அந்த சீட்டில் இருந்து அவங்கள தூக்கி கீழே போடும். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஜம்ப் ஆகி விழுறும் போது கூட சில பேருக்கு முதுகுத்தடியில் உடஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து எலும்போட தன்மை பொறுத்து. அதாவது இதே வந்து ஒரு இளம் வயதினருக்கு ஒன்றும் தெரியாது. சில டைம் வந்து லைட்டாக வலி இருக்கும், அது 1 நாள் 2 நாளில் சரியாக போயிடும், பிரச்சனை இருக்காது. பட் இது வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் சும்மா ஒரு சின்ன ஜஸ்ட் லிஃப்ட் இல்லை ஒரு படி இறங்கும் போது வலிக்கி விட்டு கீழே அப்படியே கீழே அடிப்பகுதி வந்து இப்போ பட்டாக்ஸ் பகுதி வந்து கீழே உட்காந்துடுறாங்க. விழக்கூட இல்லை, ஜஸ்ட் வந்து உட்காந்துற வேகமாக உட்காரு. அப்போ கூட வந்து என்னன்னா முதுகு தண்டி எலும்பு வந்து நசுங்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இது மாதிரி விஷயங்கள் வந்து அந்த அதிகமாக வேகம் இல்லாமல் அந்த அதாவது ஃபோர்ஸ் கம்மியான ஃபோர்ஸ் இன்வால்வ்டு உள்ள இன்ஜுரிஸ் வந்து யூஸ்வலாக முதுகு தண்டு அளவுக்கு, அதாவது தண்டு உடம் அளவுக்கு பாதிப்பாக கிடையாது. பட் சில பேருக்கு வந்து ஏற்கனவே வந்து இப்போ வந்து ஜவ்வு விலகி போய் முதுகு தண்டு ஏற்கனவே அழுத்திட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த எலும்பு முறிவு ஆச்சுன்னா அது இன்னும் அந்த பிரச்சனை அதிகப்படுத்தும். ஸோ அவங்களால வந்து நார்மலாக இருக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக அறுவை சிகிச்சையெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயமும் போதும். பொதுவாகவே இந்த தண்டுவடம் இந்த மாதிரியான அறுவை சிகிச்சை அப்படின்றது கொஞ்சம் மக்கள் வந்து பயப்படக்கூடிய சூழல் இருக்குது. அது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம். அது எந்த அளவில் நம்ம அதை எளிமைப்படுத்த முடியும் அல்லது எப்படி சரி செய்ய முடியும் அறுவை சிகிச்சை இல்லாமல்? அது இப்போ பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை வந்து எந்த ஒரு மருத்துவரும் அறுவை சிகிச்சை பண்ணணும். ஒரு அறுவை சிகிச்சை முறை இல்லாமல் மற்ற முறையில் வந்து கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் பண்ணக்கூடிய முறைகளில் வந்து ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை தான் முயற்சி பண்ணுவோம். சரிங்க. எது முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம வந்து அறுவை சிகிச்சை போவோம்.
ஆனால் முதுகு தண்டு இந்த தண்டோடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த ஒரு பயிற்சி கிடையாது, அதுக்குரிய நிபுணர்கள் கிடையாது. முக்கியமாக பெருநகரங்களில் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய வசதிகள் இருந்தது, அதுக்குள்ளே பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இருந்தாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 4-5 பேர் இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வந்து எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. சின்ன சின்ன டவுனில் கூட வந்து நல்லா பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள சிஸ்டம் இருக்கும்போது வந்து அந்த பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சையோட ரொம்ப எளிமையாயிடுச்சு. அது வசதிகள் வாய்ப்பு கிடைச்சுன்னா எளிமையாயிடுச்சு. ரெண்டாவது என்னன்னா முதுகு தண்டில் அறுவை செஞ்சாவே வந்து அது ஒரு பாதிப்பில் தான் போய் அடையுன்ற மாதிரி ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ எப்படின்னா இப்போ ஒரு எலும்பு முறிவு ஆயிருக்குன்னா அந்த எலும்பு முறிவு மட்டும் சரி பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. ஏற்கனவே தண்டோடத்தில் பிரச்சனை இருந்து, அதாவது முன்கூட்டி அறுவை சிகிச்சைக்கு முன்னரே வந்து பிரச்சனை இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மருத்துவர் சொல்லியிருப்பார். இப்போ இது வந்து குணமடைகிறதுக்கு நாளாகலாம், குணமடையாமல் போகலாம்ன்றது சொல்லியிருப்பார். பட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அறுவை சிகிச்சைனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்பயுமே வந்து அறுவை சிகிச்சை முன்னாடி உள்ள பிரச்சனைகள் வந்து அதை நம்ம முன்னாடி அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும். இந்த பாதிப்புலாம் இருக்குது, இந்த நரம்பு வந்து உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு. இப்போ இந்த முதல் கேட்ட நபர் கூட கேட்டார், இப்போ அந்த அறுவை சிகிச்சை செய்யறதுனால வந்து பாதிப்பு வருமா அப்படின்றது. கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சையினால வந்து பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த வாய்ப்புகள் வந்து எப்படின்னா வந்து லட்சத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி தான், ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம்தான். அதாவது நீங்கள் வந்து சாலையில் பயணிக்கிறது வந்து இப்போ விபத்துகளை கண்டிப்பாக எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு விபத்துனாச்சும் கண்ணில் பார்த்துருப்போம். அதுக்காக நம்ம சாலையில் பயணம் பண்ணுறது சிரமம். அது மாதிரி தான், அதாவது அக்செப்டட் கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கு நடக்கும்ன்றது நீங்கள் பயந்துட்டு இருந்தால் நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து முயற்சியை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு எப்பயுமே வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை செய்யும்போது அந்த ரிஸ்க்கு அது எவ்வளோ பெனிஃபிட் அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பண்ணும்போது அறுவை சிகிச்சை பண்ணும்போது ரொம்ப அதிக அளவுக்கு ஆபத்து இருக்குது, அந்த நோயாலேயே வந்து நம்ம இழக்க வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சையை நாங்கள் தவிர்த்துருவோம். அதே வந்து ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுவோம். ரெண்டாவது வந்து அந்த என்னென்ன பாதிப்புகள் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதை எப்படி தவிர்க்கலான்றது முன்னக்கூட்டியே நம்ம வந்து தயார்படுத்திப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு இதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதய துடிப்பு வந்து சீராகாமல் போக வாய்ப்பு இருக்குது, அதிகமாகலாம் அப்படின்னா அதை எப்படி திருப்பும் சீராக்கிறது. இப்போ மூச்சு திணறல் வரலாம் அப்படின்னா அந்த மூச்சு திணறல் எப்படி சரி பண்ணுறது. அது மாதிரி வந்து ஒவ்வொரு பாதிப்புகளுக்கும் எப்படி அதை நிவர்த்தி பண்ணலாம், அதாவது ஒன்று வந்து வராமல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், வந்தால் எப்படி வந்து நிவர்த்தி செய்யறதுன்றதையும் முன்கூட்டியே தயார்படுத்திப்போம். அதான் வந்து இந்த மாதிரி, அதாவது இதில் வந்து நம்ம தெரிஞ்சு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால் வந்து நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு முக்கியமாக அதை வந்து நம்ம தயார்படுத்திக்கனால அந்த மாதிரி ஒரு விபத்தில் நம்ம பார்க்கறதில்ல, ரொம்ப அரிது தான். ஆனால் வந்து இந்த ஒரு நல்லபடியாக அறுவை சிகிச்சை செஞ்சு அதனால வந்து வரக்கூடிய பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அது நன்மைகள் பார்த்திங்கன்னா அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து என்னன்னா இந்த தகவல் வந்து யாரும் சரியாக கொண்டு போகிறது. அதனால வந்து நல்லபடியாக அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த காலங்களை தவிர்த்துட்டு ரொம்ப நீண்ட நாள் ஒரு குறிப்பிட்ட நோயில் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஜவ்வு விலைகள் இருக்கும், அந்த ஜவ்வு சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஜவ்வு விலங்க போகிற ஜவ்வு எடுத்து விட்டால் கூட அவங்க சரியாக வழி இல்லாமல் நடக்கும். ஆரம்பத்திலே பார்க்கும்போது அதே நீண்ட நாளாக என்ன ஆகும்னா அந்த அழுத்தம் அதிகமாகி அந்த உணர்ச்சி போய் கடைசியில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து உணர்ச்சி இல்லாமல் வந்துடுவாங்க. அதுவும் சில பேர் ஒரு எக்ஸ்ட்ரீம், அதாவது கடைசி நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சிறுநீர் மலம் கழிக்கிற அந்த உணர்ச்சி கூட போயிடும். ஸோ அந்த அளவுக்கு முத்தின நிலை வரும்போது இதெல்லாம் கூட தண்டுவளத்தினுடைய பாதிப்பு. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே மூளையிலேருந்து வர சிக்னல் தான். இப்போ நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கணும்னா அந்த ஃபுல் பிளாடர் வரும்போது அந்த உணர்ச்சி உங்களுக்கு தூண்டும். நீங்கள் போன உடனே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிற வரைக்கும் ஆனால் உங்களுக்கு யூரின் வெளியே வராது. நீங்கள் போய் அந்த ரெஸ்ட் ரூமில், அதாவது பாத்ரூமில் போய் யூரின் பண்ணணும்னு அந்த இனிஷியேட் பண்ணும்போது தான் அந்த உள்ளே இருக்க அந்த ஸ்பிங்க்டர், அதாவது அந்த கேட் வால் மாதிரி இருக்கும், ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சிக்னல்லாம் மூளையிலேருந்து வருதான். இப்போ அந்த லூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா பெட் வெட்டிங், அதாவது தானாகவே யூரின் போக ஆரம்பிச்சிடும். அந்த சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கலன்னா அது தானாகவே வந்து யூரின் ஃபில் ஆகிடும். அதாவது எப்படின்னா வந்து அதாவது செல்ஃபாகவே ஆட்டானமஸ் பிளாட்னு சொல்லுவோம். யூரின் ஃபில் ஆகும், உடனே அதை எம்டி பண்ணிக்கும். புரியும். ஸோ அது மாதிரி வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அனிச்சை செயல் மாதிரி. ஆமாம், அனிச்சை செயல் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து தவிர்க்கணும்னா ஆரம்பத்திலே வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு சரி பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த சில விஷயங்கள் வந்து நம்ம முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இழந்துடும். ஸோ மருத்துவரால் வந்து அந்த நிலை தாண்டி போகும்போது ரொம்ப கடினமாக இருக்கும். நம்மளால் வந்து நல்லபடியான வந்து ஒரு அந்த அறுவை சிகிச்சையோட பலனையும் கொடுக்க முடியாத மாதிரி போயிடுது. அதனால் வந்து எப்பயுமே வந்து அந்த துறை சார்ந்த நிபுணர் சொல்கிற அறிவுரையை மட்டும்தான் கேட்கணும் இல்லையா. மற்ற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அது முக்கியமாக வந்து நம்ம தெரிஞ்சவர்கள், உறவினர்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த மற்ற என்ன சொல்கிறது போகிற போக்கில் வந்து சொல்லிட்டு போகிறதுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போங்க, ஃப்ரீ அட்வைஸ். ஆமாம், அதை வந்து நம்ம வந்து என்னென்னா அதை ரொம்ப வந்து தீவிரமாக எடுத்துக்கிறாங்க இல்லையா. நம்ம வந்து மருத்துவர் சொல்கிறது வந்து ரொம்ப எளிதாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து இது வந்து இந்த ஒரு தருணத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு மருத்துவர் சொல்கிறாருன்னா அதில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு மருத்துவர்கிட்ட தான் போய் அதை நிவர்த்தி செய்யணும்.
இப்போ நமக்கே வந்து ஒரு இப்போ ஒரு புடவை எடுக்க போறோம்னா ஒரு கடையில் நம்ம எடுக்க போகிறது 4 கடையில் பார்த்துட்டு அப்புறம் தானே. அது மாதிரி நீங்கள் போய் கேட்கறது தப்பு கிடையாது. அது வந்து அவங்களோட ஒரு சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்ககிட்ட போய் கேட்கறதுன்றது, துறை இல்லாத மற்ற நம்ம இவங்ககிட்ட கேட்கறதுன்றது தவறுதலான விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயங்களை நம்ம சந்தேகத்தை கிளியர் பண்ணோம்னா ஒரு மருத்துவர் சொன்னதை இன்னொரு மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை வந்து சரியாக தவறான்றது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நம்ம ஒரு இனிய பாடலுக்கு பிறகு நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். மருதன் வெள்ளி சமுதாய வானொலி. இன்று தண்டுவட காயம் குறித்தான விழிப்புணர்வு தினம். அதனை முன்னிட்டு நம்மோடு சிறப்பு விருந்தினராக எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண் பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 280896 மற்றொரு எண்ணாக 290896, முன்னிணைப்பாக 043442 எண்களை சேர்த்தளிக்கலாம். இனிய பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே. அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதன் வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதன் வெள்ளி. இன்றைய மக்களுடன் மருதன் வெள்ளி நிகழ்ச்சியானது தண்டுவடம் காயம் குறித்தான விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு தண்டுவடம் பாதுகாப்போம் என்ற அற்புதமான நிகழ்ச்சியாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மோடு சிறப்பு விருந்தினராக எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண் பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். எஸ்டி மருத்துவமனை குமாரசாமிப்பேட்டையில் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய மருத்துவர். டாக்டர், நம்ம பாடலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இந்த தண்டுவடம் குறித்தான விஷயங்கள் பேசணும். பொதுவாகவே இந்த எலும்பு முறிவு எலும்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னும் பொழுது பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் குறிப்பாக இந்த பேக் பெயின், முதுகு வலி, இந்த பின்னாடி முதுகு வலி அப்படின்றத விஷயங்கள் வந்து நிறைய இன்றைக்கி காலகட்டத்தில் கேள்விப்படுறோம். இந்த பேக் பெயின் அப்படின்றது இது எதனால் ஏற்படுது? ஏன் இந்த பேக் பெயினுடைய விஷயம் என்ன? முதுகுலின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் தான் வந்து அதிகமாக அந்த பிரச்சனைன்னு சொல்லி நம்மக்கிட்ட வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த வயது 25 வயது 20 வயதில் கூட இந்த பிரச்சனையில் வராங்க. முதல் காரணம் பார்த்திங்கன்னா வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து நம்ம எலும்பு அடர்த்தி குறைவு அதனால் வரலாம். அந்த எலும்பு தேய்மானம், அதாவது மற்ற இடத்துல தேய்மானம், உறுப்புகள் தேய்மானம் நடக்குதோ அது மாதிரி வந்து முதுத்தண்டு தேய்மானத்தினால வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு வரலாம். இளம் வயதினர் வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சரியான என்ன சொல்கிறது உடற்பயிற்சி சரியாக பண்ணுறதில்ல, அதிகப்படியான உடற்பயிற்சி பண்ணுறது. அதாவது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்மில் வந்து ஒரு குறைந்த இடைவெளியில் வந்து உடல் அதிகப்படுத்தணும், உடலோட இது பண்ணணும், மசில் பில்டு அந்த பண்ணணும். அதே மாதிரி வந்து வெயிட்டு குறைக்கணும்னு ரொம்ப வேகமாக பண்ணணும். பண்ணும்போது என்னங்கன்னா வந்து அந்த டிஸ்க்ளாப் சொல்லுவேன், ஜவ்வு வந்து விலகி போய் அந்த வலி வரலாம். ஸோ அதாவது எப்படின்னா வந்து எதையுமே வந்து ஒரு சரியான பயிற்சி எடுத்துகிட்டு ஒரு நீண்ட இடைவெளி, அது சரியான இடைவெளியை எடுத்துக்கணும். குறைந்த இடைவெளியில் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் வருது முக்கியமாக. அதே மாதிரி வந்து இந்த பயணங்கள், அதாவது இருசக்கர வாகனங்கள் வந்து அதிகமாக பயணம் செய்கிறது, அதுவும் அதிவேகத்தில் வந்து இப்போ நீங்கள் இப்போ வேக தடுப்புகள் எல்லாம் வேகமாக தாண்டி போகிறது, அது மாதிரி இந்த சாகசம் பண்ணுறது. இருசக்கர வாகனத்துடைய சீட் அமைப்புகளுமே, அதாவது அமைப்பு சீட்டு மட்டும் கிடையாது, ஈவன் அந்த கைப்படி ஹேண்டில் அந்த பார்ஸ் கூட வந்து இப்போ நீங்கள் வந்து சில இதெல்லாம் நம்மளால் அதை கொஞ்சம் கூட ஓட்ட முடியல. அதாவது எப்படின்னா நம்ம அமர்ந்து நேர்ந்து நிமிர்ந்து ஓட்டுறது போல் இது படுத்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் கீழே குனிஞ்சு. ஸோ இது மாதிரி வந்து தவறான ஒரு பொசிஷனில் ஓட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி வலி வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஐடி துறை மாதிரி வந்து அலுவலகத்தில் அமர்ந்த நிலையில் நீண்ட நேரம், இப்போ நீங்கள் வந்து அலுவலகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறைஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், சில நேரம் நடப்போம். மற்றபடி இப்போ ஒரே இடத்துல உட்காந்துட்டு மணிக்கணக்காக இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டெல்லாம் இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த வலி வருது. இப்போ இதெல்லாம் என்னென்னா வந்து நீண்ட நேரம் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கும்போது தசைகள்லாம் வந்து வலுவிழந்து போய் அதனால் வரக்கூடிய வலிகள். இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஓய்வு எடுத்தால் போதும். ஒரு நீண்ட நேரம் இருக்க மாதிரி சூழ்நிலை இடையில வந்து ஒரு ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ ஒரு சின்ன ஒரு நடைப்பயிற்சி, சும்மா ஒரு வாக் போயிட்டு வர்றது, சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன வேலையை பண்ணுறது. ஸோ இது மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி என்னென்னா மதியான நேரத்தில் இப்போ ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து வேலை செய்யும்போது உணவு இடைவேளை அந்த மாதிரி டைமில் வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு அமைதியாக படுத்து இருக்கிறது. ஸோ தட் நம்ம வந்து இடுப்புக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு கொடுக்குறது. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க, லாரி டிரைவர்ஸு, ஸோ இவங்களுக்குமே இது பொருந்தும். இப்போ நீங்கள் வந்து ஓய்வு இல்லாமல் வேலை செய்யும்போது அந்த முதுகுத்தண்டை வந்து அதிகமான பலு வந்து இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து இடையில வந்து சின்ன சின்ன ஓய்வு எடுத்தாவே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் வலி வருது, அதாவது எப்படின்னா எப்போ நீங்கள் மருத்துவரை பார்க்கணுன்னா, இப்போ வலி வருது, இப்போ தூங்கி எழுந்திருக்கிறீங்க, காலையில் வலி போயிடுது, அதோட உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, உங்களோட அன்றாட வேலையை செய்யும்போது வந்து
எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரிங்க. அதே நீங்கள் வந்து தூங்கி எந்திரிச்ச போதும் வலி இருக்குது, உங்களோட அன்றாட வேலைகள் வந்து அது வந்து பண்ண விடாமல் தடைப்படுத்துதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே பார்க்கணும். ஆரம்ப நிலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் நம்ம ஏன்முறை மருத்துவ ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களே சரி பண்ணிடலாம். ஈவன் மருந்து மாத்திரை கூட தேவைப்படாது. இப்போ அடுத்த நிலைக்கு போகும்போது தான் மருந்து மாத்திரைகள் கொடுப்போம். அதான் வந்து இது வந்து இந்த டிஸ்க் ப்ராப்ஸ்ன்றது ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒன்று ஆரம்பத்தில் வந்து அழுத்தம் கொடுக்காத மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும். ஒன்று இல்லையா, ரொம்ப அதிகப்படியான அழுத்தம் வந்துடுச்சு, அது நிரந்தரமாக அழுத்தம் நடக்குதுன்னா அப்போ வந்து அறுவை சிகிச்சை தான் செய்யணும். இப்போ இது வந்து எப்படின்னா வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து இது ஏதாவது மருந்து மாத்திரையில் குணப்படுத்த முடியாதா, ஏன் அறுவை சிகிச்சை சொல்கிறீங்க? இப்போ வந்து அந்த மெக்கானிக்கல் அந்த ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து மாத்திரை மருந்துனால வந்து நீங்கள் பண்ண முடியாது. அதே நீங்கள் ஃபிசியோதெரப்பியில் வந்து ட்ராக்ஷன் சொல்லும், நீங்கள் வெயிட் போட்டு நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து இழுக்கும்போது வந்து அந்த அழுத்தம் தானாகவே குறைஞ்சிரும். இப்போ அதை வந்து நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் வந்து சிரமமாக இருக்குது. இது வந்து நம்ம அந்த மெக்கானிக்கல் ப்ராப்ளம்ன்றதே அவங்களுக்கு சொல்ல வைக்கிறதே புரிய மாட்டேது. ஏன்னா வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு காய்ச்சல் தலைவலி மாதிரி வந்து மருந்து மாத்திரையிலேயே வந்து குணப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம இன்னும் அடுத்த கேள்வி அதான் கேட்கலாம். இப்போ பேக் பெயின் அப்படின்னா இப்போ ஒரு தைலம் இருக்குது, ஏதாவது ஒரு தைலத்தை எடுத்து பூசுகிறோம், அது எந்த அளவுக்கு சரிங்களா? இல்லை, அதாவது எப்படின்னா வந்து ஆரம்ப நிலைக்கு, அதாவது ரொம்ப மைல்டாக நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நைட்டு மட்டும் பெயின் இருக்குது, காலையில் நார்மலாகனா சரிங்க. அது மாதிரி இல்லைன்னா எப்படின்னா ஒரு நாள் அதிகப்படியான வேலை செய்கிறோம். இப்போ வீக்கெண்டு இப்போ ஏதாவது இப்போ ஒரு வேலை இல்லைன்னா வந்து நம்ம ஒரு பண்டிகை அப்போ வந்து வீடை சுத்தம் பண்ணுறது, இது மாதிரி ஏதோ அந்த வருஷத்தில் ஒரு நாள் 2 நாள், மாதத்தில் 1 நாள் 2 நாள் இப்போ நம்ம வந்து வேலை செய்யும்போது வலி வருது, அந்த டைமில் வந்து நம்ம அவசர சிகிச்சைக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ தினமும் வலி வருது, தினமும் நம்ம தைலத்தை மட்டும் போட்டுட்டு படுத்துக்கிறதுன்றது வந்து தொலைக்காட்சிகள்லாம் சில ப்ராடக்ட்ஸ் விளம்பரம், அதாவது எப்படின்னா வந்து இது கண் மூடிக்கிட்டா வந்து உலக இருட்டுன்னு சொல்லப்படுது அது கணக்கு. ஏன்னா உள்ள இருக்க பாதிப்பு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மேலே தைலம் அதாவது உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா தைலமோட வலி எப்படி சரியாகுதுன்னா, அதாவது நம்ம வந்து அந்த எல்லா தைலமும் வந்து ஒரு எரிச்சல் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். சரிங்க. ஈவன் நீங்கள் வந்து ஆயின்மெண்ட்ஸ், அதாவது நீங்கள் பெயின் கில்லர் ஆயின்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூட எரியிற தன்மை தான் அதிகமாக இருக்கும், கேப்சசின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னா வந்து நம்ம அந்த தோலில் வந்து உணர்ச்சி, அந்த வலின்ற உணர்ச்சி எடுத்துகிட்டு போகிற அந்த நரம்பை வந்து அதை வந்து என்ன பண்ணோம், ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி இதை வந்து பைபாஸ் பண்ணி வேற மாதிரி அது இந்த எரிச்சல் உணர்வு போகும்போது அந்த எரிச்சல் உணர்வு வந்து ரொம்ப அதிகப்படியான, அதாவது எப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அனுப்பக்கூடிய சிக்னல் அனுப்பக்கூடிய அந்த தன்மை வந்து வேகமாக போகும். ஸோ அந்த பெயினோட அது ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அதுலேருந்து இதை அது அதனால என்னன்னா அந்த சுவிட்ச், அதாவது எப்படின்னா நீங்கள் அந்த பெயின் சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகிட்டு இந்த சிக்னலை ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்து அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும், பட் நம்ம மூளைக்கு வந்து அது வலின்னு தெரியாது. காரணம் என்ன, அந்த சிக்னலை ஆஃப் பண்ணிட்டு இந்த இது போகிறது. ஸோ இது எப்படின்னா வந்து நம்ம ஏமாத்துற மாதிரி, லிட்டரலி வந்து நம்ம மூளையை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் தான். நான் அதனால தான் இப்போ என்னோட மருத்துவமனையிலையோ இல்லை நீங்கள் வந்து ஆயின்மெண்ட்டு நீங்கள் பரிந்துரை கேட்டிங்கன்னா நான் வந்து பிளைன் ஜெல் தான் எழுதும். காரணம் என்ன, அது வந்து போட்டிங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குளிர்ந்த தன்மை, ஒரு சில்லுன்னு இருக்கும். அதுதான் வந்து சரியான ஒரு வலி நிவாரணத்துக்கு. இப்போ அந்த எரிச்சல் ஊட்டும் திறமையே வந்து எப்படின்னா நம்ம அது வந்து எப்படின்னா வந்து நம்ம ஏமாத்துற மாதிரி தான். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு இந்த சின்ன ஒரு இது வந்து என்ன சொல்ல அவசரத்துக்கு பயன்படுத்தலாம், ஒரு குறுகிய காலத்துக்கு. தொடர்ச்சியாக அது நீண்ட நாள் மாத கணக்குலாம் பண்ணக்கூடாது. முக்கியமாக அன்றாட வேலைகளை, உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை வந்து பாதிக்குதுனாவே அது வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நம்ம கவனிக்கணும், மருத்துவர்கிட்ட நம்ம போயிடணும். ஏன்னா ஆரம்ப நிலையில் வரும்போது சிகிச்சை வந்து ரொம்ப ரொம்ப எளிது. அதுதான் மக்கள்கிட்ட நான் இந்த டைமை சொல்ல வரேன். அதை நீண்ட நாளாக விட்டுட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப அழுத்தம் அதிகமாகிடுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அறுவை சிகிச்சைன்னு சொல்லும்போது வந்து அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஏற்றுக்க முடியாத ஒரு இதாகிடுது. சில பேர் ரொம்ப டிப்ரெஷன் போயிடுறாங்க, ஒரு மாதிரி அதனாலே ஒரு பாதிப்பு அடைஞ்சிடறாங்க, ஒரு மென்டல் டிப்ரெஷன் போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆரம்பத்திலே வந்து நிறுத்தி பண்ணுங்க. பட் எல்லா சூழ்நிலையும் அதுக்குரிய சிகிச்சை முறை இருக்குது. அது நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சாலுமே அது வந்து முன்னாடிலாம் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பண்ணி ஆப்ரேட் பண்ணி, இப்போலாம் வந்து அதிலே வந்து மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்துச்சு. சரிங்க. ஸோ எண்டோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பண்ணும்போது என்னென்னா இன்றைக்கி நீங்கள் காலையில் வந்து அட்மிஷன் ஆகி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஈவினிங்கே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அடுத்த நாள் வந்து உங்களோட நார்மல் ஒர்க்கு, அதாவது ஹெவி ஒர்க் இல்லை, லைட் ஒர்க்குக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஜவ்வு பிரச்சனைகளை ஆப்ரேஷன் பண்ணுறது. ரெண்டாவது வலி நிவாரண முறைகள் வந்து நிறைய மாறிடுச்சு. அதாவது எப்படின்னா முன்னாடிலாம் வெறும் மாத்திரைகள் ஊசியும் போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பெயின் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா வலி நிவாரணத்துலேயே வந்து சில சிறப்பான முறைகள் வந்துருக்கு. நம்ம வந்து இப்போ நரம்போட வீக்கம் குறையிறதுக்கு நரம்புக்கிட்டே போய் மருந்து வைப்போம். அது மாதிரி நிறைய சிறப்பான மருத்துவங்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம நீண்ட நாள் மருந்துகள் உட்கொள்கிறதையும் தவிர்க்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள் மாற்றம் இருக்குது. ஃபிசியோதெரப்பிலையும் நிறையா வந்துடுச்சு. இப்போ லேசர் சிகிச்சை வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம செய்யும்போது வந்து
அறுவை சிகிச்சை தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து அந்த கரெக்டான டைமில் வரணும், சரியான நேரத்தில் வரணும், அதுதான் முக்கியமான விஷயம். நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ குறிப்பாக அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குறிப்பாக மூட்டு வலி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இது வயதானவர்களுக்கு பெரும்பாலும் மூட்டு வலி அப்படின்றது அவங்க அனுபவிக்கக்கூடியது. இன்றைக்கி இளையவர்களுக்கும் அந்த மூட்டு வலி அப்படின்றது, இந்த மூட்டு வலின்றது என்ன, எதனால் ஏற்படக்கூடிய? இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேய்மானம், அதாவது வயது அதிகமாகும் போது இப்போ தலைமுடி நரைக்கிறது, இப்போ நம்ம கண் புரை வர்றது மாதிரி அந்த மூட்டுகளில் வந்து தேய்மானம் நடக்கிறதுன்றது ஒரு இயற்கையான ஒரு செயல் தான். பட் என்னென்னா வந்து அந்த வயதுக்குரிய தேய்மானம் இல்லாமல் அதுக்கு முன்னரே, அதாவது இப்போ ஒரு 60 வயதில் வர வேண்டியது 50 வருது, 50 வருது, 40 வர்றது தான் வந்து சிக்கல். இப்போ 40 வயதுன்றது நம்மளோட ஆக்டிவ் லைஃப், அதாவது நம்ம வந்து ரொம்ப அதிகப்படியான வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட உழைப்பு மற்றும் வந்து நம்மளோட அதாவது நம்ம குடும்பத்துக்காக நம்ம செய்யக்கூடிய கடமைகள் வந்து நிவர்த்தி பண்ணுறது எல்லாமே அந்த டைமில் தான். ஸோ அந்த டைமில் வந்து ஒருத்தரால் வந்து அவரோட வேலையை செய்ய முடியலன்ற போது ரொம்ப பாதிப்பு நிச்சயம். ஸோ இது வந்து காரணம் வந்து என்னென்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம சரியான உடற்பயிற்சி இல்லாதது, உணவு எடுத்துக்காது, ஓய்வு எடுத்துக்காது. ஸோ இது வந்து எப்பயுமே சீரானது. இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட வந்து கேட்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன முட்டி வலி, இப்போ அதாவது ஒரு 30 வயது 40 வயதுலேயே வருதுனாவே வந்தீங்கன்னாவே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, முதல்ல நான் பரிந்துரைக்கிறது வந்து சத்து மாத்திரைகளில் பரிந்துரைப்போம். மூட்டுக்கு தேவையான சத்து மாத்திரைகள், அப்புறம் வந்து எக்ஸசைஸ் தான் சொல்லி தருவோம். ஃபிசியோதெரப்பி வந்து மூட்டுக்கு வந்து எக்ஸசைஸ், அடுத்து வந்து வாக்கிங், அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம். வாக்கிங்கு, சைக்கிளிங், அதாவது நீங்கள் சைக்கிள் பயணம் பண்ணுறது, நீச்சல் அடிக்கிறது, ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வாய்ப்பு இருக்கும்போது பண்ண சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஆரம்ப காலத்திலேயே வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா, மூட்டு தேய்மானத்தை வந்து இப்போ வந்து மருந்து மாத்திரைகள் தாண்டி மூட்டுக்குள்ளரே சில சிறப்பான மருந்துகள்லாம் போட்டு அந்த தேய்மானத்தோட வேகத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வேகமாக தேயாமல் ஒருத்தருக்கு வந்து இப்போ இளம் வயதிலே வந்து தேய்மானம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை வந்து நீண்ட நாள் அவங்களுக்கு வந்து அந்த மூட்டு வந்து இருக்க வாய்ப்பில்லை. அவங்க நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணி தான் செயற்கை மூட்டு தான் போடுற மாதிரி முழுமையாக தேஞ்சிச்சு. ஸோ இது வந்து நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோன்னா அந்த தேய்மானத்தோட வேகம் குறைக்கிறது, அந்த மூட்டுக்குள்ளரே நம்ம சத்துக்களை வந்து நீங்கள் மாத்திரையாக போட்டு அந்த மூட்டுக்குள்ளே போய் அது பண்ணக்கூடிய வேலையோட நம்ம நேரடியாக மூட்டுக்குள்ளரே இன்ஜெக்ஷனாக போடுறது. ஸோ அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுனா, இன்னும் நல்ல அது வந்து என்ன சொல்கிறது, மக்களுக்கு வந்து அந்த இயற்கையான மூட்டை வந்து பாதுகாத்து அவங்க கடைசி வரைக்கும் வந்து அவங்க மூட்டை வந்து பராமரிச்சுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி சிகிச்சை முறையெல்லாம் வந்துருச்சு. இப்போ இதுலேயும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசி நிலைமையில் தான் வராங்க. இப்போ 4 ஸ்டேஜ் மூட்டு தேய்மானத்தில் இருக்குது, அதில் 4th ஸ்டேஜில் தான் வருவாங்க. 4th ஸ்டேஜ்ன்றது என்னென்னா, முழுமையாக, அதாவது ஆல்மோஸ்ட் 75-100% மூட்டு சிதைவு. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து அறுவை சிகிச்சை மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்ய முடியும். கரெக்ட், மூட்டு மாற்று அறுவை. இப்போ இதுலேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா, மக்கள் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு நிறைய பேரெல்லாம் நடக்க முடியல, வலி இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து உண்மையாக தேவைப்படுறவங்க, அதாவது நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மூட்டு மட்டும் முழுமையாக தேஞ்சிருக்கும், இப்போ அவங்களுக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சால் நல்லபடியாக அவங்களோட இயற்கையான அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறைக்கு போயிடலாம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி தவறான விஷயங்கள் கேள்விப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து அதை வந்து தவிர்த்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களோட நடமாட்டம் குறைஞ்சாவே எல்லா உறுப்போட செயல்திறனும் குறைஞ்சிரும். இப்போ சுவாசிக்கிற அந்த தன்மை குறையும், இதயத்தோட அதோட செயல்திறன் குறையும். ஸோ என்ன ஆகுனா, அதுவே நம்மளை வந்து ஒரு நோயாளியாக மாற்றிடும். நல்லா ஆரோக்கியமாக இருக்கவங்களையே நோயாளியாக மாற்றிடும். ஸோ அதனால் வந்து நம்மளோட வேலை என்னென்னா, எங்களோட வேலை வந்து நல்லபடியாக அவங்கள ஆரோக்கியமாக நடக்க வைக்கணும், அவங்களோட சுய வேலைகளை அவங்க பார்த்துக்கணும், அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கணுன்றது தான் எங்களோட. ரெண்டாவது, எந்த ஒரு மருத்துவரும் நல்லா நடமாடிட்டு இருக்க ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு அவரை வந்து படுத்து படிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அறுவை சிகிச்சையில் வந்து ஒரு நல்ல, அதாவது நீங்கள் வந்து சில அறுவை சிகிச்சை மூளையில் பண்ணுற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் நான் முன்னாடி சொன்ன நரம்பு மண்டலத்தில் பண்ணுறதுல எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அதே வந்து நம்ம மூட்டு அறுவை சிகிச்சை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் ஒரு நேயர் ஒருத்தருக்காரு. வருக, வணக்கம். வணக்கங்க, பாபரோட்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து பெயின் அதிகமாகிடுங்க சார். சரிங்க. 2 வருஷம் டைலர் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆஹா. ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஒரு சில டைமில் வந்து கல்லை கலந்துங்க. ஷோல்டரு புரியல. ஷோல்டர் வந்து இருக்குங்களா? ஆமாம். கையை வீசி எதனா கல் எதனா எரிஞ்சோம்னாக்க ஷோல்டர் வந்து கலந்துருங்க, நரம்பு வந்து கலந்து. ஓகே, அதாவது அது ஷோல்டர் மூட்டு விலகி போயிடுது. மூட்டு விலகிறது. ஆமாம் ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஐயா, உங்கள் பேருங்க? சங்கர் சார். சங்கர். அண்ணா காலனி சங்கர். சங்கர். ஏதாச்சும் வீசி, இப்போ உதாரணமாக ஒரு கிரிக்கெட் பந்து எடுத்து வீசுகிறோம் அப்படின்னும் போது மூட்டு கலறது. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதாவது இப்போ என்ன வந்து இது பேர் வந்து ரெக்கரண்ட் ஷோல்டர் டிஸ்லோகேஷன் சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து மூட்டு விலகி போகிறது. சரிங்க. அதாவது மூட்டு ஷோல்டர், அதாவது மற்ற மூட்டுக்கும் தோள்பட்டை, அதாவது ஷோல்டருக்கும் உரிய வித்தியாசம் என்னென்னா,
மற்ற மூட்டுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து எலும்பு மூலமே கிடைக்கும். இதில் வந்து எப்படின்னா எலும்பு வந்து அந்த பந்து மூட்டு கிண்ணம் மூட்டுன்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் கிண்ண மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் பந்து இருக்கும், அந்த கரெக்டாக அதுக்கு ஓரியன்ட் ஆகிக்கும். இதில் என்னன்னா அந்த பந்துன்ற கான்செப்ட் எல்லாம் வந்து ஒரு சாசர் அண்ட் ஜாயிண்ட் அப்படின்னும். ஒரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து மூட்டு இருக்கும். இது காரணம் என்னன்னா வந்து அதோட மூவ்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துது. இப்போ நீங்கள் ஹிப்பு மூவ்மெண்ட், அதாவது இடுப்பு அந்த மூவ்மெண்ட் பண்ணுறது வந்து குறைவாக இருக்கும். அதே ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணலாம், சர்க்கன்ட்ரக்ஷன் சொல்லி சுற்றலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏதாவது சுற்றும் போது கை வந்து முழுமையாக 360 டிகிரி சுற்றலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீல் சுற்றுறதுனா கூட நீங்கள் 360 டிகிரி சுற்றக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த மூட்டோட அமைப்புனால. இது எப்படி அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்குதுன்னா தசைகள்னால சுற்றி இருக்க ஜாயிண்டோட அதோட கேப்சூல் சொல்லுவோம், அது திசுக்கள்னால. இப்போ இதில் வந்து நீங்கள் மூட்டு விலகிறதுன்றது என்னன்னா அந்த திசுக்களை வந்து கிழிச்சிட்டு டேமேஜ் பண்ணி தான் வெளியே வரும் மூட்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அது திரும்பவும் நம்ம மூட்டை உள்ள ரெடியூஸ் பண்ணிட்டோம், அவரே செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய டைம் வந்து அதாவது முதல் டைம் ரொம்ப பண்ண தெரியாது, தொடர்ந்து பண்ணும்போது வந்து அது ஹேபிச்சுவல் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம், அவங்களுக்கே பழகிடும். அவங்க எப்படி அதை என்ன பண்ணா உள்ள போயிடுன்னு தெரியும். அப்படி எடுத்து வச்சோம்னா ஆமா அது உள்ள போயிடும். அது எப்படின்னா வந்து சட்டைக்கு பட்டன் போட்ட மாதிரி தான் கணக்கு. ஐயா சரிதானா? ஆமாங்க சார், ஆமாங்க சார், நானே தான் சார் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த மூட்டு வந்து எப்படின்னா அந்த வெளியே வரும். இப்போ நம்ம ஷர்ட் பட்டன் போடுற மாதிரி அது நார்மலாக உள்ள போகாது, அந்த கரெக்டாக அந்த தூரத்தில் நீங்க பட்டனை தள்ளும் போது என்ன ஆகும், உள்ள போயிடும். பழகிறேன். ஆமா அது மாதிரி வந்து அவங்க உள்ள போயிடும். இதனால பாதிப்பு டாக்டர். ஆமா என்னன்னா அந்த திசுக்கள் வந்து திரும்பவும் வந்து பழைய நிலைமைக்கு வந்து அது ஒட்டாது. அந்த ரெண்ட் சொல்ல அந்த கேப் வந்து வரனால மூட்டு திரும்பி வெளியே வரும். எப்படின்னா கை வந்து நீங்க 90 டிகிரி மேல தூக்க முயற்சி பண்றீங்க. இப்ப பேருந்து பயணம் பண்ணும்போது இந்த மேல இருக்க பார் பிடிக்கிறது, இவர் பந்து எறியறதுக்குலாம் மேல தூக்குறாரு. அதே நீங்க 90 டிகிரி தூக்காமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை வராது, தெரியாது, வெளியே வராது, மூட்டு வராது. ஏன்னா வந்து அதுக்கு மேலதான் அது வெளியே வரதுக்கு வாய்ப்பு. ஸோ இது வந்து கண்டிப்பா அறுவை சிகிச்சை தான் செய்யணும். ஏன்னா இந்த கிழிஞ்சு போன அந்த தசை அந்த மேல இருக்க ஜாயிண்ட் கேப்சூல் எல்லாத்தையும் அதே மாதிரி மூட்டுல ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அதை வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு சரி பண்ணலாம். சங்கர் என்ன வயதுங்க சார்? இப்போ 49. 49. இவரெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சால் கண்டிப்பா வந்து தொந்தரவு நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம். நார்மலா செய்யற ஒர்க்லாம் செய்ய முடியுங்க சார்? எல்லாமே பண்ணலாம். அதாவது இது வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அதாவது குண்டு எறிகிறவங்க, ஈட்டி எறிகிறவங்க, அந்த மாதிரி இப்போ டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். அது எப்படின்னா முக்கியமா வந்து ஃபுட்பால், அதான் இப்போ நீங்க வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க பேஸ்கெட் பால் ஃபுட்பால் விளையாடும் போது யாராவது புஷ் பண்ணும்போது கீழே விழுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த மாதிரி மூட்டு விலகு. இப்போ இதெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சா கண்டிப்பா நல்லபடியா பண்ணலாம். அது முக்கியமா இந்த அறுவை சிகிச்சை வந்து எப்படின்னா ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், ஒரு சிறு துளை மூலமாவே போட்டு நம்ம வந்து இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு அந்த மூட்டு வந்து நல்லபடியாக சரி பண்ணலாம். சங்கர், நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை அப்படின்னா நீங்கள் மருத்துவரை நம்மளுடைய அந்த குமாரசாமிப்பேட்டையில் நம்மளுடைய மருத்துவர் கிளினிக் வச்சுருக்காரு. ஒரு முறை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அவரை பார்த்து ஒரு ஆலோசனை பெறுங்க. ஆலோசனைக்கு பிறகு அவருடைய வழிகாட்டுதல் இன்னும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். எஸ்டி நேரில் நீங்கள் பாருங்கள். எஸ்டி மருத்துவமனைன்ட்டு குமாரசாமிப்பேட்டையில் அந்த அரசு மருத்துவக்கிட்டே நம்மளுடைய மருத்துவருடைய மருத்துவமனை. நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி டாக்டர். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில் நம்ம இருக்கிறோம். இப்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைவாக இந்த தண்டுவடம் அந்த இன்றைக்கி அந்த தினம் காயம் குறித்தான விழிப்புணர்வு தினம், உங்களுடைய நிறைவு கருது நேயர்களுக்காக. அது ஒரு விபத்து நடந்து அந்த விபத்து நடந்த பாதிப்பை வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சையோ இல்லை மற்ற சிகிச்சை முறையில் சீர் செஞ்சு அதை வந்து நம்ம மக்கள் வந்து காப்பாற்றுறதுன்றதோட ஒரு விபத்து நிகழாமல் அதாவது ஒரு இருந்தால்தான் வந்து அது முழுமையான பாதுகாப்பு. அதாவது ஒரு பிரச்சனை வந்த பின்னாடி அதை எதையுமே வந்து வருமுன் காப்போம் மாதிரி நம்ம வந்து தடுக்கிறது தான் முக்கியம். அதாவது முக்கியமாக இந்த முதுகுத்தண்டு விபத்துகள் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதனால் வந்து முக்கியமாக இந்த சாலையில் அதிவேகமாக பயணம் பண்ணுறது, பாதுகாப்பு இல்லாமல் போகிறது, இப்போ வந்து சீட் பெல்ட் போடாமல் போகிறது, வண்டியில் வந்து ஹெல்மெட் போடுறது, ஓவர் ஸ்பீட் பண்ணுறது, ஸோ இது மாதிரி வந்து இந்த டிராஃபிக் வயலேஷன், இந்த போக்குவரத்து விதிகளை மீறுறது, ஸோ இதெல்லாம் தவிர்த்தாவே வந்து நம்ம வந்து பாதி பிரச்சனைகள் தவிர்த்தலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து சரியான அந்த பாதுகாப்போடு இருக்கணும். நம்ம வந்து இப்போ மேலே ஏறுறோன்னா அந்த ரெஸ்டாங்ஸ் ஹெல்மெட், அந்த சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு முறைகள் எல்லாம் வந்து சரியாக இருக்கணும். அது வந்து அந்த கட்டுமானம் பண்ணுறவங்களோ அந்த அந்த நிறுவனமோ இல்லை அந்த அந்த பொறுப்பாளரோ வந்து அதை சரியாக பண்ணணும். ஸோ இது வந்து சரியாக பண்ணாவே வந்து அந்த மாதிரி கட்டுமானத்துலேயும் மற்ற இடத்துலையும் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும். அதாவது விபத்து நிகழ்ந்து அதை எலும்பு முறிவாகி அது நரம்பு மண்டலத்தில் பாதிச்சுன்னா, அதாவது நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பார்த்தாலும் 100ல் ஒரு 50-60 பேஷண்ட்ஸ் வந்து நிரந்தரமாக வந்து ஊனமாயிடுறாங்க, நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாயிடுறாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து அதோட முடிஞ்சிச்சு. அது நல்ல இயல்பான வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இப்போ ஊனமுற்றவர் கூட எத்தனையோ பேர் அதை தாண்டி வந்து அவங்க சாதிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஊனமுற்றவராக மாறி அந்த வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம்.
அதனால் வந்து அது வராமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். வந்த பின்னாடி வந்து நிறைய அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி துறையில் வந்து இப்போ ஸ்பைன் பேஷண்ட்ஸ்க்குனே வந்து எல்லா உதவியும் செய்கிறாங்க. இப்போ நம்ம அரசு மட்டும் இல்லாமல் தனியார் துறையிலும் அதுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. முக்கியமாக நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அரசு அந்த துறை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ ஸ்பைன் இன்ஜுரிஸ்க்கெலாம் ஸ்பெஷலாக சேர், பேட்டரி ஆப்ரேட் சேர் தராங்க. ஸோ அவங்களே சுதந்திரமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி தராங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை முறை மேம்படுத்துறதுக்கு, அதே மாதிரி கவுன்சிலிங், வீட்டுக்கே வந்து பயிற்சி பண்ணுறாங்க. ஃபிசியோதெரப்பிலாம் வந்து வீட்டிலே வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் பண்ணி தராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த தினத்தில் பொறுத்த வரைக்கும் நான் கேட்டு வச்சுக்க கோரிக்கை என்னென்னா, விபத்துகளை தவிர்ப்போம், நம்ம வந்து உயிரிழப்பை மற்றும் இந்த மாதிரி ஊனமுற்ற பாதிப்பை வந்து தவிர்ப்போன்றது நான் கேட்டுக்கிறேன். நன்றி டாக்டர். உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் குறிப்பாக இன்றைக்கி இந்த தண்டுவடம் காயம் குறித்தான விழிப்புணர்வு தினத்தில் மருதன்வெள்ளி சமுதாய வானொலியில் வந்து நேயர்களுக்காக பல்வேறு தகவல்களை, குறிப்பாக அந்த எலும்பு தண்டுவடம் குறித்தான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாக உங்களுடைய மருத்துவ சேவை மேலும் மேலும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. மருதன்வெள்ளி 89.6 சமுதாய வானொலிக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பு வந்து ஒரு நல்ல இனிதான தருணமாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி.